ஆல் ஐஸ் ஃபார் ரஃபா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இன்னைக்கு இருந்துச்சு. தேனோஸ் வாஸ் ரைட்டுங்க. தேனோஸ் சொன்னது வந்து ஃபுல்லாகவே அப்போவே உண்மையாக நடந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறதுக்கு அப்போவே அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு இதில் நடந்திருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் என்ன பண்ண போகிறாங்க, இப்படி பண்ணே தெரியல. ஸோ வந்து இந்த ஈராக்கும் இந்த இஸ்ரேலு இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக இந்த இஸ்ரேல் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம இந்த கசா கண்ட்ரி ஒரு சின்ன பிளேஸ் தாங்க. அந்த கசா மேலே வந்து பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக அட்டாக் பண்ணி எல்லாருமே வந்து கொன்று குமிச்சு என்னதான் அப்படி சாதிக்க போகிறாங்கன்னே தெரில. ஆல் ஐஸ் ஃபார் ரஃபா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இன்னைக்கு இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இப்போ நான் நைட்டு தூங்கும் போது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி நைட்டு 1. ஸோ நைட்டு 1 ஆகுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சரும் சரி, எல்லா செலிப்ரிட்டியும் சரி, எல்லா ஆக்டர்ஸ் இல்லை ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சிங் யூடியூபர்ஸ் நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஐஸ் ஃபார் ரஃபா இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரோட ஸ்டோரியாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈவன் மதன் கௌரி ப்ரோவும் சரி, பிரணவ் எல்லாம் A to Z எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல் ஐஸ் ஃபார் ரஃபா. ஸோ இதுதான் டைட்டிலாக இருந்திருக்கு. ஸோ இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம இஸ்ரேலுக்கும் எஜிப்டுக்கும் நடுவில் உள்ளது கசான்ட்டு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அது ஒரு சும்மா எப்படி சொல்கிறது, சும்மா இது 2 கண்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டு தானே. ஒரு சின்ன பார்ட்னா ஸோ இந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரி இருக்கலாம். ஸோ இந்த ஒரு நகை அளவு தான் அந்த கசான்ற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தோன்னாக்கா ஸோ வந்து எல்லாம் நார்த் சைடு வந்து எல்லாருமே செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா போர் நடக்குது. ஸோ நம்ம இஸ்ரேல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷமாக வார் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அங்கே உள்ள எல்லாருமே பார்த்தோன்னாக்கா நார்த்லேருந்து எல்லாருமே சவுத் சைடு போக சொல்கிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா ரஃபா இருக்குது. ஸோ அங்கே போய் எல்லாரையும் வந்து செட்டில் ஆக சொல்கிறாங்க. நார்த்து டு சவுத் எல்லாருமே அவங்க வீடெல்லாம் விட்டுட்டு ஸோ அவங்க பசங்க எல்லாருமே ஸ்டடீஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து சைட்லேருந்து ஸோ இந்த பயம் ஸோ வந்து நம்ம இந்த ஆர்மி வந்து அதாவது நம்ம இஸ்ரேல் ஆர்மி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே புஷ் பண்ணி அட்டாக் பண்ண போகிறோம், நீங்கள் எல்லாருமே வந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்ததுனால மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கசாலேருந்து ஸோ எல்லாருமே சவுத் சைடு கீழே போயிட்டு இந்த ரஃபான்ற ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இஸ்ரேல் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இஸ்ரேல்காரர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு மெயின் ரெண்டு டெரரிஸ்ட் வந்து அங்கே ஒரு ஹெட்டு வந்து அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாம் ஹைட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே வந்து எல்லாருமே இருக்க டென்ட்டு போட்டு இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஸ்ரேல் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு போட்டுருக்காங்க. பாம்பு போட்டது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டில் இருந்த ஒரு நார்மல் சின்ன பசங்க குழந்தைங்க அவ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 பேர்லேருந்து 50 பேர் வரைக்குமே டெத்து. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 கையில் வந்து 2 பார்ட்டு, அதாவது நம்ம உடம்புல உள்ள ஒரு பார்ட்டு ஒரு சதையை மட்டும் வச்சுட்டு கையில் உட்காந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா என்னோட அப்பா அம்மா ஸோ இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழுதுட்டு என்ன தெரியும் ஒரு சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கை கால் எல்லாமே ஃபுல்லாகவே இந்த பாம்பு வெடிச்சதுலேருந்து எல்லாருமே போயிட்டு 40 பேர் டெத் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல அங்கங்கே எதுவுமே சதையெல்லாம் தெரிச்சு போச்சு. ஸோ வந்து எப்படி இதில் எல்லாருமே ஸ்டோரி போடு இது வரைக்கும் யாருமே இப்படி பார்த்ததில்லை. எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் சரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து A to Z எல்லா இடத்துலையுமே வந்து பாருங்கள் காலையில் எந்திரிச்சிலேருந்து இப்போ நைட்டு தூங்குற வரைக்கும் கொண்டு வந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஃபைனலாக நடக்க போகுதுன்னே தெரில. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா அமெரிக்கா வந்து பார்த்தோன்னா யூஎஸ் வந்து பார்த்தோன்னாக்கா என்ன ஒரு ரியாக்ட் பண்ணப்போ வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்தே ஆகணும். தேனோஸ் அப்போவே சொன்னார் இந்த உலகத்தில் எதுவுமே வந்து பார்த்தோன்னாக்கா கரெக்டாக இல்லை, சரி பாதி பேர் அழிக்கணும்ட்டு. ஸோ அதில் வந்து இதுவும் ஒன்று தான் நினைக்கிறேன். ஸோ வந்து ப்ரே பண்ணிப்போம், ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுவோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கவர்மெண்ட்டு நம்மளோட வேர்ல்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட்டுமே சேர்ந்து இது இந்த ஒரு வாருக்கு என்ன தான் தீர்வு, இஸ்ரேல் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, என்ன தான் பண்ண போகிறாங்கன்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா மட்டுமே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் வந்து எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஈராக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கசா மேலே வந்து ஒரு சின்ன பார்ட் மேலே வந்து போட்டு எல்லாத்தையும் திணிக்க வேண்டியது. ஸோ வந்து இதுக்கு ஒரு எண்டேல அது மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த கசாவோட எல்லாமே வந்து முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணிக்கிறேன். பட் ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. வந்து நாளைக்கு காலையில் என்ன நியூஸும் பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது நம்ம சேனல்லையும் பார்ப்போம்.
ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க. வேறு